அவங்க வயசுக்கு வரல. அவங்க ஒரு டாக்டர் கைனகாலஜிஸ்ட்ட போய் பார்க்கும்போது, அவங்களுக்கு ஒரு எக்ஸ் குரோமோசோம் இல்ல. ரொம்ப போல்டா அவங்களோட பார்ட்னர் கிட்ட சொல்லி, எனக்கு மெனார்கி வரல. நான் வந்து மாத்திரைகள் போட்டு தான் எனக்கு மென்சஸ வர வச்சோம். எனக்கு என்னோட சினைப்பையில முட்டைகள் இல்ல. முட்டைய தானமா வாங்கி தான் குழந்தை பெத்துக்க முடியும். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள ரொம்ப வெளிப்படையா அவங்க பார்ட்னர் கிட்ட பேசிட்டு, அரேஞ்ச் மேரேஜ்ல அவங்க ஹஸ்பண்டும் இத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க எங்ககிட்ட வரும்போது 2 தடவ ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆயி வந்தாங்க. ஏஎம்எஸ்லாம் 0.001, எஃப்எஸ்ஹெச்எல்எஸ்லாம் ரொம்ப ஹையா இருந்தது. அப்பதான் ஒரு கலக்கம் அவங்க கிட்ட தெரிஞ்சது. டர்னர் சிண்ட்ரோம். கேட்கும்போதே நெறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுடுவாங்க இந்த விஷயத்துல. இது ஒரு பெண்மணியோட லைஃப், அவங்களோட பர்சனல் ஸ்டோரி. இது என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க வயசுக்கு வரல. 15 வயசுலேருந்து 16 வயசுக்கு வரலன்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா, அம்மாலாம் நல்லா படிச்சவங்க. இந்த பெண்மணியும் நல்ல ஒரு சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாங்க. அவங்க ஒரு டாக்டர் கைனகாலஜிஸ்ட்ட போய் பார்க்கும்போது, அவங்களுக்கு ஒரு எக்ஸ் குரோமோசோம் இல்ல. 46XX பதிலா 46X மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா, அவங்க ஃபேமிலி வந்து அந்த விமென்க்கு நெறைய சப்போர்ட்ஸ் குடுத்து, ஷி இஸ் வெரி ஸ்ட்ராங் லேடி. நான் அவங்கள பார்த்தது வந்து 28லேருந்து 29 வயசுல. ஆனா, யூசுவலா டர்னர் சிண்ட்ரோமோட டயக்னோஸ் பண்ண பெண்கள் எங்ககிட்ட வரும்போது, ரொம்ப கூனி குறுகி, ரொம்ப கஷ்டப்பட்டு மனசளவுல, ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாம, நெறைய விஷயங்களோட பிரச்சனைகளோட வருவாங்க. ஆனா, இந்த பெண்மணிக்கு என்ன வித்தியாசமா இருந்துச்சுன்னா, ரொம்ப போல்டா அவங்களோட பார்ட்னர் கிட்ட சொல்லி, எனக்கு மெனார்கி வரல. நான் வந்து மாத்திரைகள் போட்டு தான் எனக்கு மென்சஸ வர வச்சோம். எனக்கு என்னோட சினைப்பையில முட்டைகள் இல்ல. நான் முட்டைய தானமா வாங்கி தான் குழந்தை பெத்துக்க முடியும். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள ரொம்ப வெளிப்படையா அவங்க பார்ட்னர் கிட்ட பேசிட்டு, அரேஞ்ச் மேரேஜ்ல அவங்க ஹஸ்பண்டும் இத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க எங்ககிட்ட வரும்போது 2 தடவ ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆயி வந்தாங்க. அப்பதான் ஒரு கலக்கம் அவங்க கிட்ட தெரிஞ்சது. அவங்க பெண்மணி என்கிட்ட சொன்னது என்னன்னா, "எனக்கு வந்து ஒரு குறையோட பொறந்துட்டேன் டாக்டர். இத 15 வயசுலேருந்து 16 வயசுல எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லும்போது கூட எனக்கு இந்த அளவுக்கு இது பிரச்சனைலாம் தோணல. எனக்கு எங்க அப்பா, அம்மா கூட்டிட்டு போய் டேப்லெட்ஸ் குடுத்துட்டாங்க. அதனால மாசம் மாசமோ இல்ல 2 மந்த்ஸ் ஒன்ஸோ நான் மென்சஸ் வர வச்சுட்டேன். கல்யாணம் ஆகி நான் நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம், வேலையும் நல்லா கிடைச்சது. நல்லா சம்பாதிச்சேன். எனக்கு எங்க வீட்ல பார்த்து வச்ச பையன், ஒரு 2, 3 பேர் வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா, இவரு என்ன நல்லா புரிஞ்சுகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நான் எங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது, டர்னர்ஸ்ல முட்டைய தானமா வாங்குனா கட்டாயம் குழந்தை பொறந்துரும். கவலைப்பட தேவையில்லன்னு சொன்னாங்க. நானும் அத நம்பி தான் அவர கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் 2 தடவ கருமுட்டை தானமா எடுத்து நான் ஐவிஎஃப் பண்ணியும் எனக்கு குழந்தை பொறக்கல. நான் இப்போ அவரோட லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிட்டேனான்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண் கலங்கி என்கிட்ட சொன்னாங்க. ஆனா, அவங்க கிட்ட நாங்க குடுத்த அஷ்யூரன்ஸ் என்னன்னா, "கவலையே பட தேவையில்லம்மா. உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இப்ப 15 வருஷம், 14 வருஷ காலமா உங்க அப்பா, அம்மா மாத்திரைகள் குடுத்ததுனால, கர்ப்பப்பை யூசுவலா டர்னர் சிண்ட்ரோம்க்கு ஒரு 3 to 4 சென்டிமீட்டர்ஸ் ரொம்ப சிறுசா இருக்கும். ஆனா, இவங்களுக்கு 6 சென்டிமீட்டர்ஸ்க்கு நல்ல சைஸ்ல தான் இருந்துச்சு. ஆனா, இவங்களுக்கு மென்சஸ் மட்டும் ஒழுங்கா ஆகல. ரொம்ப ஒரு 1/2 பேட் தான் ஒரு நாளைக்கு சோக் ஆகும். 2 டேஸ் தான் வரும்னு சொன்னாங்க. ஸோ நாங்க டேப்லெட்ஸ் குடுத்து பார்த்தோம். எப்ப டேப்லெட்ஸ் குடுத்தாலும் கர்ப்பப்பைக்குள்ள தண்ணி வந்துரும் உடனே. நாங்க என்ன பண்ணோம், லாப்ரோஸ்கோப்பி பண்ணி டியூப 2த்தையும் லைட்டா வீங்கியிருந்ததுனால, எனிவே இவங்களுக்கு வந்து அவங்களோட கருமுட்டையில குழந்தை பெத்துக்க முடியாது. ஏஎம்எஸ்லாம் 0.001, எஃப்எஸ்ஹெச்எல்எஸ்லாம் ரொம்ப ஹையா இருந்தது. அவங்களுக்கு கருமுட்டை தானமா வாங்கிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார. அதனால டியூப கிளிப் பண்ணிட்டு, கர்ப்பப்பையில அவங்களோட ஸ்டெம் செல்ஸ் எடுத்து கர்ப்பப்பையில ஹிஸ்டரோஸ்கோபிக்கா இன்ஜெக்ட் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு ஸ்டெம் செல்ஸ் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு 5.5 இருந்த எண்டோமெட்ரியம் 8 மில்லிமீட்டர்ஸ் வரைக்கும் அழகா வளர்ந்துருச்சு. அந்த அழகா வளர்ந்த எண்டோமெட்ரியம்ல நாங்க ஒரே ஒரு கரு தான் வச்சோம். ஏன்னா கர்ப்பப்பை சின்னதா இருக்கு. எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்றதுக்காக. இப்ப அவங்க 4த் மந்த் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. ரொம்ப ஹேப்பியா, சந்தோஷமா அவங்க பார்ட்னர் கூட எந்த ஒரு கில்ட்டும் இல்லாம சந்தோஷமா இருக்காங்க. ஸோ சில பேர் பொறக்கும்போதே குறையோட பொறந்துடுறாங்க. அதனால நீங்க நீங்க ஏதோ தப்பு பண்ண மாதிரி ரொம்ப கில்ட்டி ஆகி காம்ப்ளெக்ஸ்ல இருக்க வேண்டாம். இது நம்ம தப்பு இல்ல இல்லையா? பொறக்கும்போதே எக்ஸ் குரோமோசோம் இல்லன்றது வந்து அந்த பெண்மணி என்ன பண்ண முடியும்? இத ஏத்துக்கிட்ட அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு பெரிய நன்றிகள். இந்த மாதிரி பெண்மணிகள் யாரு டர்னர்ஸோட இருந்தாலும், கூனி குறுகி வீட்ல உட்காராம,
தைரியமாக இவங்கள மாதிரி நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் நல்ல பார்ட்னரை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்ட பார்ட்னரை செலக்ட் பண்ணி நல்லபடியாக வாழ்க்கையில் வாழ முடியும். டர்னர் சிண்ட்ரோம் இஸ் நாட் எண்ட் ஆஃப் லைஃப். எனக்கு நிறைய பேர் யுட்ரஸே இல்லாதவங்களை கூட ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, வாடகை தாய் மூலியமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க. 1-2 கால்ஸ் வந்து எனக்கு கிராமத்துலேருந்து வந்திருக்கு. எங்களோட பேஷண்ட் இங்கேருந்து டெலிவரி ஆகி போயிருப்பாங்க. அவங்களுக்கு கிராமத்தில் வந்து இந்த டர்னர் சிண்ட்ரோம் வயசுக்கு ஒரு பெண்மணி வரலன்னு சொல்லிட்டா நாங்கள் ஃபோனில் மட்டும் கன்சல்ட்டே பண்ண மாட்டோன்னு சொல்லிட்டோம். ஒரு ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஆயிடுச்சு. நான் சொன்ன உடனே ஒரு 10 பேர் வந்தாங்க அவங்க கூட. எல்லாரும் அழுதுகிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து பெரிய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி எல்லாரும் அந்த பெண்மணியை சுற்றி அவங்க அத்தை, மாமா, அப்பா, அம்மா, சித்தப்பா, சித்தி எல்லாரும் வந்திருந்தாங்க. அந்த பெண்மணி ஒரு சின்ன பொண்ணு, 15 வயசு 16 வயசு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவளுக்கு வந்து பெண்மையே இல்லையா, இவளுக்கு குழந்தையே பெற்றுக்க முடியாதா, இவளுக்கு ஏதோ ஜெனட்டிக்காகவே ப்ராப்ளம் இருக்காமே, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுடுவாங்களே, நான் என்ன பண்ணுறது டாக்டர் அப்படின்னு கேட்டாங்க. கிட்டத்தட்ட 45 நிமிஷம் அவங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது இந்த பெண்மணி கூட பேச வச்சு அவங்கள சரி பண்ணி போல்டாக்கி அமுச்சிருக்கோம். ஆனால் எந்த அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை தெளிவாக இருக்குன்றது எங்களுக்கும் இன்னும் தெரியலை. அதனால் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ், இஃப் உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இந்த மாதிரி ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பரிதாபப்படாமல் அவங்களால நார்மலாக வாழ முடியும். மூளை வளர்ச்சி நல்லா இருக்குது, நல்லா படித்து சந்தோஷமாக இருக்க முடியும். குழந்தை பேருன்றது ஒரு வாழ்க்கையில் ஒரு பாகம், ஒரு பகுதி. அதுதான் லைஃப்னு கிடையாது. ஸோ அந்த பெண்மணிக்கு சப்போர்ட்டிவாக இருங்க. அவங்களாலையும் குழந்தை பெற்றுக்க முடியும். அவங்களுக்கு கொஞ்சம் மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் இருந்தால் ஹாப்பியாக அவங்களோட லைஃப்பை லீட் பண்ண முடியும். ஸோ டோன்ட் வரி இஃப் யூ ஹாவ் அ டர்னர் சிண்ட்ரோம். பி bold and you can still have your child. Thank you.